ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வாக்கிங்க. பார்த்தீங்கன்னா வந்து அவர் பேசினதை கேட்டிருப்பீங்க. 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கணும். ஸோ அவர் பேர் என்ன, மேத்யூ. அவர் பேர் வந்து மேத்யூ. அவர் தான் எங்களோட கைடு இப்போ வாக்கிங்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிங் கோப்ரா, வைப்பர், ஸ்னேக்ஸ் அதிகமாக இருக்கும். லீச்சஸ் அது எல்லா பக்கம் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இது 2 தான் சொன்னாங்க. எலிஃபெண்ட் இங்கே இருக்காதாம்மா இந்த ரீஜியனில். எங்களோட ரூமுக்கு பின்னாடி ஒரு மவுண்டன் இருக்குது. ட்ரெக்கிங் போனோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குன்னாங்க. ஏன்னா இந்த ரீஜியன் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் வந்து, இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபுட்டு கிடையாதாம்மா. எலிஃபெண்ட் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடையாதாம்மா. அது ஒன்று, அதனால் இங்கே வராது. இங்கே வந்து டைகர் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டுச்சான்னு தெரில. என்னென்னா, டைகருக்கு வந்து என்ன சாப்பிடும், டீர் சாப்பிடும். ஸோ ப்ரே, அதுதான் வந்து ப்ரெடேட்டர், ப்ரே. ஸோ ஓகேவா. ஆனால் அந்த டீர் வந்து புல்லு, கிராஸ் சாப்பிடும். ஆனால் இங்கே ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து கிராஸே கிடையாது. இந்த ரீஜனில் எங்கேயுமே கிராஸ் இருக்காது. ஏன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டென்ஸ்டாக இருக்கும். நம்ம சோஷியல்லாம் படிச்சிருப்போம். ஸோ டென்ஸ்டாக இருக்குங்காட்டி கீழே வந்து கிராஸே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ட்ராகிறோம், உள்ளே ஆகிறோம். ஓ மை காட், பார்த்து வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இப்போ இதுக்குள்ளே என்ட்ராகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக நேரோ பார்த்தாமா, ஃபுல்லாக வந்து இந்த இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஸோ பார்த்து வாங்க. அப்புறம் வந்து மரத்தை வந்து பிடிக்கிறதுனா, ஏதாவது சப்போர்ட்டுக்கு பிடிக்கிறதுனா பார்த்துட்டு பிடிங்க. ஏன்னா வந்து ஸ்னேக்ஸ் இருக்கும். இந்த வைப்பரோட கலரும் இது மரத்தோட கலரும் ஒரே மாதிரி இருக்குமாம்மா. ஸோ அதனால் அதை பிடிக்காதீங்க இல்லை, பார்த்துட்டு பிடிங்கன்னாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட வேரே வந்து பாம்பாட்டை தான் சுற்றிட்டு இருக்குது. அதவே பார்க்க பயமாக இருக்குது. ஓ. And anyone can please guess the name of this tree? Anyone? Eucalyptus. Not Nilgiri, not eucalyptus. Apart from these answers, any another answer? கொசு இருக்குப்பா. அதுக்கு தான் இங்கெல்லாம் போட சொன்னாங்கல்ல. Tiger tree. Oh. Not this tree, tiger tree. Because look at the stripes. Tiger tree. But actual name is Sirpun tree. Sirpun, S-I-R. And especially this tree is used for making paper like that. Oh. It's not a hardwood, Hardwood. but it's very long tree, around more than 70 meters. ஓ, கவர் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரீ பேர் பார்த்தீங்கன்னா டைகர் ட்ரீ. ஏன்னா வந்து அந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருமாதிரி டைகர் ஸ்ட்ரைப்ஸ் ஆட்டவே தெரியும். அதனால தான். ஸோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. இதோ டைகர் ட்ரீ. இதுக்கு என்ன, இது பேர் என்ன, சயின்டிஃபிக் நேம் ஏதோ சொன்னாங்க. சாரி, அது கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலெல்லாம் இங்கே வரைக்கும் இதுதான் பாம்பாக தொங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பார்த்து போக சொன்னாங்க. ஸ்குரில்ஸ். Yes, exactly. நம்ம அறிவாளின்னு ஒத்துக்கிட்டாங்க. First one is Malabar giant squirrel. That is the biggest squirrel in the earth. Second one, flying squirrel. Flying. Black flying squirrel. Flying squirrel. Both are available here and they have very sharp nails. Oh. They always used to jump from one tree to another. They grab the tree like this, climb up. That is the reason. ஓ, ஃப்ளவரா? நான் ஏதோ பேர்ட் மாதிரி. பேர்டுன்னு நினச்சேன். Anthurium family. ஓ, அந்த. We call this flower devil's tongue. Look at the structure. It's look like some horrible thing. So it's called devil's tongue. It's only found in rainforest. Oh. So you can't see this kind of flowers in another forest. நான் ஏதோ பேர்டு உட்காந்துட்டு இருக்குன்னு நினச்சேன். டெவில்ஸ் டங் இந்த ஃப்ளவர் பேர். டெவில்ஸ் டங். நாக்கு. கீழே பாடுறா. கேனா அது பாரு, இங்கே நிறைய அந்த மாதிரி மரம் இருக்குது. ஒரு மாதிரி பட்டையாக இருக்குது அதோட ரூட்ஸ்லாம். இது வந்து த்ரில்லிங் ப்ளஸ் அட்வென்ச்சரஸ். புரிஞ்சுதா மக்களே? ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கேன். வேற லெவல். ஆடே கொசுவாக கடிக்குது. எனக்கு வேற இங்கே கடிக்கிற மாதிரியே ஃபீலிங். So here I have some interesting question for you. Very childish questions. Okay. In school days we all studied about food chain, right? Food chain. So please
Give me an example of food chain. Anyone, please. Food chain. கிராஸ் கிராஸ் ஓப்பர் ஃப்ராக் அப்புறம் என்ன ஃப்ராகுக்கு அப்புறம் Two more. Snake. ஸ்னேக் ஈகிள் Okay, great. So this is example: grass, grasshopper, frog, snake, eagle. Another simple example, basic example: grass, deer, tiger. We all already. studied that. Here, if you look at this chain, you can see in the first chain, grass is controlled by population of grass is controlled by grasshoppers. Population of grasshoppers is controlled by frogs. Frogs controlled by snakes. Snakes controlled by eagle. The same way here also happen. Like grass is controlled by deer. Deer is controlled by tiger. My question: if you look into this forest, you can see a lot of trees around it. Bigger trees. Rainforest is famous for trees. We all know that. Here, who will control the tree population? Termites. Termites only eat dead trees. They can't eat live trees. Okay. Then who will kill the trees or who will control the tree population? ஹியூமன்ஸ் Don't say humans, please. Actually, we are destructive. Okay. Sunlight தான். Sunlight is the basic mineral for survival. Oh. Right. My question: who will kill Control. Kill the. the trees? Who will kill the trees? நேச்சர் Next one. Nature is the answer. Termite. No, not termites. Okay, not disaster chance is very less. Here the answer is this climber. Here you can see one climber. This climber we call liana. Liana, liana. இதுதான் சுற்றி சுற்றி மரத்தெல்லாம் சுற்றி And liana is controlling the tree population in this forest, especially in rainforest. Especially rainforest. Good question. This liana starts from the ground as a small, tiny climber. Small one. I will show you that. For surviving, they need sunlight. On the ground, if they stay, they didn't get sunlight. So what happened? They go up and take sunlight from there. After years and years, small, tiny climber become like this first. Then after years, they will become like that. So what happened? When this become heavy, this tree can't take the weight. Small rain or wind come. Tree இங்கே பாருங்க மேலே எத்தனை இருக்குன்னு This is the way of controlling tree population. This liana will not have any leaves. Yes, they have leaves on the top. It's not a parasite, it's a climber only. Okay. They need only support. Support. This is the idea. So this is the way of controlling liana population. And finally, I have one more question. When we studied about food chain, we never seen ourselves in the food chain. Like we are not part of food chain. My question: why we are not part of food chain? Just think about that and give me the answer by the end of the show. Enough time with this. This dead tree is eaten by termites. And finally, it becomes soil. And this soil is the deepest nutrition for entire forest. This one. So here in front of nature, nothing is waste. Everything is manure. Yes, this is a manure. So everything is connected. ஒரு மண்ணாயிருமாமா அதுக்கு அடுத்த tree. மரம் வந்து இந்த மாதிரி டெர்மைட்ஸ் வந்து சாப்பிட்டுருச்சுன்னா வந்து அது எப்படி உதிர்ந்து மண்ணாக மாறிடுதோ Deep inside, correct. Because in cities, water level is very deep inside, lower level. All over. So trees search for the water and they go down. But here, what happened? This area is filled with a lot of water, but nutrition is very less. So they search for the nutrition and finally they form their root like this. And there you can see. We call this kind of trees, this kind of roots, butterswood. Butterswood. These are using for therapy. Yeah, correct. The thing is, sir, when they bite you, first of all they will inject one small, this one, anticoagulant. You will not feel it. You will not feel any kind of pain. That anticoagulant we call Hirudin. So whenever they inject Hirudin on one place, that area blood circulation will improve. That's the idea. Why are we wearing this thing? And one interesting thing, lychee has about 32 brain. 32 brain. Because they have 32 body segments. Each body segment is controlled by each brain. Okay. And they have 3 eyes. Okay. 3 eyes. Yeah. And 3 teeth also. Okay. And this kind of leech will take about 2 ml or 3 ml blood. That's it. Oh, it started doing the job. And one more thing, they only take, normally they breathe through skin. There you can see some wetness on their body. Yeah. That's why only they are active in monsoon time. So in summer time if you come, you can't see leeches. That time they go inside.
So if right now I am going to apply some chemical on it, now you can see. See, Oh. this leech can't breathe, so Okay. he gonna die. Inside. That's why. That's why I am carrying this repellent. Any kind of chemical we can use against the leeches. Side. ஓகே கைஸ், என்னால் முடியல, பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. முதல்ல எங்கே போய் இது எண்ட் ஆகுன்னு எனக்கு தெரில. This tree is killed by Liana. liana. But normally liana won't get down with the tree. Oh. There you can see actually part of liana standing there on that tree. Oh. So liana is very clever. They take multiple support from different trees. Oh. They know in case if one tree fell down, they also fell down. So what happened? They use their brain. They take multiple support. So, lianas. லியானாஸ். Tribe people, they cut the liana and take water out of it. Because all lianas are filled with a lot of water inside. Might you have seen that in Discovery, National Geography. And another interesting information like on the ground you can see a lot of roots. All roots are visible. And this root all form like a web. Okay. So what happened here? How much rain this area will get? There is no chance of landslide. Okay. Oh. Last time Kerala affected by heavy flood, Yes. landslide. Particular Wayanad. The reason is Wayanad is like sir rainforest completely. Oh. But for development we clear all the forests. Oh, forest. Oh, that's it. So like unbalanced development leads to flood and all things. That's it. அந்த லியானா கிளைம்பர்ஸ் இத்தினூண்டு இருக்குமாமா, அப்புறம் இப்படி மாறிடும். இப்படி வந்து இல்லை அங்கிள், இது பாருங்க எத்தினூண்டு இருக்குன்னு. அதான் சொல்றேன். இத்தினூண்டு ஆகி இப்படி இப்படி முடியும். இதை விட பெருசாகவே இருந்ததாங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்து மாற்ற பாம்பு மாதிரி சுத்திட்டு இருக்குது. அனகொண்டாவாட்டவே இருக்கு நம்மளுக்கு. அனகொண்டா சுருண்டு படுத்திருக்க மாதிரியே இருக்கும். All okay? All good? And are you tired? No. Right. But you all start sweating. Of course. The reason is humidity. Because there is no wind current here. All side is blocked with the trees. So less chance of wind. So what happened? Here high humidity, and this humidity leads to getting lot of rain. Oh. That humidity is helping to get more rain. Because due to the humidity, all the vapors will evaporate and form as cloud. That's why little about half an hour back we seen mist. That is the reason. And one more thing, sir. Right now your lung is too happy, all of you, because you breathing fresh oxygen. And this is the indication of that. In every tree you can see some kind of patches like military color. Oh, green. This patches we call lichens or lichens. Lichens. Okay. Might have studied in school days. Oh. What is the meaning of it? Sir, this is actually a compound of two things. Oh. First thing, algae. You know the algae, right? Algae is the first plant on earth. Algae. Here, lot of moisture. So on every tree, algae will grow. That algae will eat by fungus. And this is the compound of that. So just go back to your city and look for a tree first. If you find a tree, look for this kind of patches. If you find the patch, your area is non-polluted. Oh. So obviously there is no chance. Patches means green Green or patch. gray? Sir, this one, sir. This Oh, one. that one. Green Yeah, only. Like military patches. Oh. Like this also, this Green. one. Oh. எல்லா மரத்துலையும் இருக்கு. This one. After years, this become small tiny flower. Scratch it, used as spice. Oh. In Hindi, it's called dagat fool, and in Tamil, it's called kalpasi. கல்பாத்தியா? Pasi means algae. Okay. That's the idea. And here, I want to show you something. On that tree, you can see one nest. I didn't notice that one. Any idea what is that? பேர்ட் நெஸ்ட். Not bird nest. Birds won't make that kind of bigger nest. They will make small tiny one or holes like No sir. If it's honey, we can't stand here. We have to Oh, run. right. Oh, okay. And you can hear the buzzing sound also. Oh. And not ants. It's an insect. But what kind of insect? Beetle. Not beetle. That is termites. Termites. Oh. Normally we all seen that termites are making nest on the ground only. Yes, yes. Like Right. right. But here they don't make. Because of rain. Not rain, sir. The problem,
in this forest we have bear, Oh, this. especially sloth bear. Ah. If they make on the ground, that orange color will highlight in the forest because here hardly this area is very dark color. So that nest will project. Oh, project. So bear will come, break it, eat all the termites. Oh. They change it, they adapt it. Oh. They build their nest on the top of the tree. And there you can see the color, it's camouflaging color. And the most interesting part, what do they eat? Any idea? Tree. Termite. Normally termites eat tree and finally that will become mud. Mud. Oh. Just imagine if suppose that termites eats wood on the in the they will fall down, right? But here they will cultivate their own food. Oh. I'll show you. Here also you can see. Okay. There one trail is there, right? All the termites will come down. Ah. And they collect small tiny this kind of raw wood pieces. Okay. Take it up and store it. And might you seen that all termites are white in color Yeah. because they live in certain temperature. Okay. They can't live in unbalanced temperature. Temperature. Okay. So what happened? There might be some temperature balance is there. Oh. So that temperature balance help to grow small tiny mushrooms, fungus on the tree. They eat on that. They feed on that. So actually they cultivating their food. They are having their own society. Yes, exactly. செம்ம டெர்மைட்ஸ்னால் கரையான் வந்து அதோட ஃபுட்டை இங்கே வந்து அதுவே வந்து கல்டிவேட் பண்ணுவோமா. அவர் சொன்னார்ல மர பார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு போய் அதோட அந்த கூட்டுக்கு நெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அது வந்து என்ன பண்ணுன்னா அதில் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா அதில் மஷ்ரூம் வந்து ஃபார்ம் ஆகுமாம்மா அந்த எடுத்துகிட்டு போகிறதுல. ஸோ அந்த மஷ்ரூமை வந்து அதை சாப்பிடுமாம்மா. Other interesting thing, here we can see some mushrooms. And this mushroom is very important in this forest. They maintain the healthy forest actually. They maintain it. This kind of mushrooms you can only find in dead tree. This fungus is eating on this tree and they making this tree like nutrition. And whenever the rain comes, this decayed part will spread everywhere. So they are very very important in rainforest. And this mushroom we call bracket fungi. And this mushroom is not edible because look at the color. In case of mushroom, how much colorful they are, that much dangerous. Poisonous. Poison. That's why we only eat white color moisture. White color. Oyster mushroom. That's Then what is going to help here? This mushroom will become. yes, sir. This mushroom is feeding on this tree. Okay. So when they feeding on this tree, finally they will produce nutritions. They will decompose the tree. Okay. That's it. So they helping the decomposition. Termites and mushrooms. Okay. So on every dead tree you can find some mushrooms. Different forms of mushroom. சரி no. And this one we called marble stones. Especially in Nilgiri region, especially in Devala, these marble stones are very valuable, sir. Because here what happened? Local people they collect this kind of stones. Oh. They break it. Oh. Sometimes inside the stone Gold. you can find gold. கோல்டு வந்து எடுத்து I have seen that in front of lobby in a box. This kind of stone we put it there. Let me try my luck. Find it. நான் ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஐ காட், எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. என் ஃபோனில் வேறு சார்ஜ் 5% தான் இருக்குது, அதை விட சூப்பர். இனி ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவர் இன்ஃபர்மேஷன் சொன்னார்னா என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா வந்து ஃபோனில் 5% தான் சார்ஜ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் முடித்து சார்ஜ் போட்டு அப்புறமா வந்து வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்லாத் பேர் இருக்காமா அப்படின்னு அவர் அசால்ட்டாக சொன்னார். நான் வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா 5% தான் இருக்குது. ஃபோன் வந்து ஆஃப் ஆயிரும். அவ்வளோதானே, அவ்வளோதான். ஸோ பை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே போவோம் இல்லையா அந்த ரோடு, அதில் வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு. எங்கள் ரூம் கிட்டலாம் வேறு லெவல் மிஸ்ட்டு. என் ஃபோனில் வந்து 1% தான் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னி மிஸ்ட்டு இருந்ததுன்னா சார்ஜ் போட்டு காமிக்கிறேன். ஓகே பாய்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இந்த மிஸ்டெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என் ஃபோன் வந்து செத்துருச்சு. அதை போய் சார்ஜ் போட்டு நான் செம்ம டயர்டு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். அப்புறம் இப்போ தான் வந்து ஃபோன் சார்ஜ் ஆகி முடிஞ்சுது. அதனால் இப்போது டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம். ஆக்சுவலி மார்னிங் 10 o'clock அந்த மாதிரி கிளம்பிடுவோம். இன்னையோட லாஸ்ட் வீடியோ வந்து இதுதான். இதோட முடிச்சிருவேன். சாப்பிட்றதெல்லாம் காமிக்க மாட்டேன், எனக்கு டயர்டாயிடுச்சு. அது இல்லாமல் அது எப்போவுமே சாப்பிட்றதே காமிச்சுன்னா போர் அடிச்சுன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.